கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 28:6, மார்க்கு 16:6, லூக்கா சுவிசேஷம் 24:6, எல்லா 3 சுவிசேஷத்திலும் கடைசி அதிகாரத்துல 6வது வசனம். மத்தேயு 28:6, மார்க்கு 16:6, லூக்கா 26:6. எனக்கே இந்த வசனத்தை எடுத்த போது ஒரு ஆச்சரியமா இருந்து. வாசிங்க. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம்ம இந்த வேத பகுதியில இருந்து கொஞ்சம் கர்த்தருக்கு சித்தமாய் உயிரோடு இருந்தால், வருகை தாமதித்தால், அடுத்த வருஷம் இந்த வேத பகுதிகளுக்குள்ள போவோம். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் எடுக்க, உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தையின் விளக்கம். எனக்கு இந்த வருஷம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசணுங்கிற எண்ணமே இல்லை. உயிர்த்தெழுதலை பற்றி பேசணுங்கிற எண்ணமும் இல்லை, அதுக்குள்ள தூதும் இல்லை. ஆனா நேற்று இரவுல இருந்து உயிர்த்தெழுதலை பற்றி பேசணும் போல ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப அதை பல விதங்களில சிந்திப்பதற்கு ஏதுவாக தியான பகுதிகள் ஏற்பட்டுச்சு. ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா ஆண்டோடைய கிருபையினால இன்றைக்கு கிருபையாய் கடந்த இரவுலே அதை குறித்து ஒரு சின்ன தெளிவு வந்துச்சு. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நல்ல தெளிவு வந்துச்சு. புதுசாலாம் பேசுறோங்கிறதுல உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்குள் இருக்கிற அர்த்தங்கள் என்ன? அப்போ தலைப்பு போடுங்க, உயிர்த்தெழுதல் வார்த்தையின் விளக்கம். உயிர்த்தெழுதல் வார்த்தையின் விளக்கம். உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன் அப்படின்னு சொல்றோம். உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையின் விளக்கம் என்ன? இப்போ இரக்கம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு மனதுருக்கம், அதுக்குள்ள ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய தன்மைகள், அதுக்குள்ள ஒரு காருண்யம், இப்படி ஒண்ணு இருக்கு. அன்புன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்குது, அதுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, அதுக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள சில ஆழத்துவமான அர்த்தங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அது போல உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்கு இருக்கிற விளக்கம் என்ன? யார் உயிர்த்தெழுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையின் விளக்கம் என்ன? முதல் அந்த வார்த்தையின் விளக்கம், அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தம் அல்லது அந்த வார்த்தையின் மேன்மை என்னன்னா, வெளிப்படுத்தல் 20:6 வாசித்தால், வெளிப்படுத்தல் 20:6, வெளிப்படுத்தல் 21:4 வாசித்தால் அந்த வார்த்தைக்குள் மரணம் என்கிற அனுபவம் கிடையாது. வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானோ பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை. மரணம் இல்லை. அப்போ உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற முதல் விளக்கம், மரணம் என்கிற வார்த்தையை பரிகரித்து ஜெயித்த வார்த்தை. அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை மரணத்தை பரிகரித்த வார்த்தை, மரணத்தை ஜெயித்த வார்த்தை. மரணம் இல்லாத வாழ்க்கையின் அர்த்தத்துக்கு கொடுக்கப்பட்ட, மரணம் இல்லாத வாழ்க்கையின் அனுபவத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உயிர்த்தெழுதல். அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் மரணம் பரிகரிக்கப்பட்டது என்பதை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு முழு மனுகுலமும் எழுத்தின்படியான மரணத்தையும் ஆவிக்குரிய மரணத்தையும் குறித்து பயந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு உண்மை தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவை அறிய அறிய அவர்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலின் அனுபவத்திலே மரணம் பரிகரிக்கப்படுகிறது. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அப்ப உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள் இருக்கிறது மரணமற்ற வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொன்னா மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் என்கிற வார்த்தைக்கு பிரிவு. ஒரு மனிதன் தேவனை விட்டு பிரிகிற பிரிவின் அனுபவம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இருக்காது. அல்லேலூயா. இரண்டாம் மரணம் என்கிற அந்த அனுபவம் உள்ளவர்கள் அல்ல, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவான்.
உயிர்த்தெழுதல்ல ஒரு 7 வருஷம் இருக்கு. உயிர்த்தெழுதல்ல 7 வருஷம் இருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 23வது வசனத்திலே அவருடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வாசிங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தந்தல் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. முதலாவது உயிர்த்தெழுந்தது இயேசுப்பா. இரண்டாவது பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது ஒரு டாக்டரின்ஸ், இது ஒரு உபதேசம். இது நல்லா அறிந்துட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். அல்லேலூயா. நித்தியத்தை குறித்த ஒரு ரூட் மேப், நித்திய வாழ்க்கையின் அனுபவத்துள்ள ஒரு ரூட். அல்லேலூயா. நித்திய அனுபவத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை உயிர்த்தெழுதல். கிறிஸ்தவம் என்பதனுடைய மிகப்பெரிய மேன்மையை உயிர்த்தெழுதல் தான். உயிர்த்தெழுதல் என்பது இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் சாதாரணப்பட்டதாய் தான் இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவுடைய உயிர்த்தெழுதலால் தான் இன்றைக்கும் கிறிஸ்தவம் மேன்மையானதாக இருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதனால் தான் கிறிஸ்தவம் எல்லா மதத்தை விட உயர்ந்த மார்க்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த உயர்ந்த மார்க்கத்திலே உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்கு இருக்கிற விளக்கம், உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள் இருக்கிற நல்ல அர்த்தம், மரணம் இல்லை. அப்ப உயிர்த்தெழுதலுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. எழுத்தின்படியாக இந்த பூமியில மரிக்கக்கூடிய மரணம் இருக்கும், ஆனால் தேவனை விட்டு பிரிகிற மரணம் நமக்கு இருக்காது. முதலாம் உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல உயிர்த்தெழுதலை அறியும் போது மரணம் பரிகரிக்கப்படுகிறது. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை உணர வேண்டும். தேவனை விட்டு பிரிகிற வாழ்க்கை இல்லை என்கிறதை உணர வேண்டும். உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் வரும்போது படைத்த தெய்வத்தை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த சக்தியும் செயல்பட முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழும்போது எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிக்கிறதற்கு பிரயாசப்படுகிறது. உலக கவலைகள், உலக பாரங்கள், உலக பிரார்த்தனை துக்கங்கள், பாவத்தின் வல்லமைகள் தேவனை விட்டு பிரிக்கிறதற்கு செயல்படுகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த மனிதனுக்குள்ளே இப்படிப்பட்டதான காரியங்கள் தேவனை விட்டு பிரிப்பதற்கு, மரணம் என்கிற வார்த்தை பிரிவு, தேவனை மனிதனையும் பிரிக்கிற வல்லமை செயல்பட முடியாது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவர்கள் தேவனோடும் தெய்வ ராஜ்யத்தோடும் வாழக்கூடிய இடத்திலே மரணம் பரிகரிக்கப்பட்டவளாய் மாறுகிறார்கள். சரியா? இது முதல் அர்த்தம். போதும். 2, உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள் இருக்கிற 2வது அர்த்தம் வேதத்தில் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தான். 7:16 வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அப்போ பசி, தாகம், வியாதியற்ற வாழ்க்கை வாழ்கிறோம். உயிர்த்தெழுந்தவர்களுக்கு பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது, உஷ்ணம், காற்று, மழை, பனி, சேதவாரம் இருக்காது. பகலிலே வெயிலாகில் இரவிலே நிலவாகில் உன்னை சேதப்படுத்தாது. இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு பசி, தாகம் நிறைய இருக்கு. எனக்கு ஆண்டோடைய படைப்புல இது இந்த பிரசங்கத்தோடு ரொம்ப சேர்ந்து போறதில்ல, ஆனா நம்ம சொல்லணும்னு நினைச்ச வார்த்தை. ஆண்டோர் மனிதனை படைச்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதைத்தான் தாவீது ராஜா சொல்ல, விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். நான் யோசித்து பார்த்தேன், தேவன் மனிதனை படைச்சிருக்கிறத பார்க்கும்போது என்ன கண்ட்ரோலுங்க. ஏங்க, வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது. வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓடாது. 40 நாள் உபவாசம் எடுக்கிறாங்க, 3 நாள் உபவாசம் எடுக்கிறாங்க, 7 நாள் உபவாசம் எடுக்கிறாங்க, 21 நாள் உபவாசம் எடுக்கிறாங்க. ஆனா இந்த வண்டி ஓடுது. எனக்கு யோசித்து பார்த்தேங்க, எப்படியெல்லாம் தேவனுடைய படைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனா என் மைண்ட்ல யோசித்து பார்த்தா தேவன் மனிதனை படைச்சிருக்கிற படைப்பை எடுத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. இது எதுக்கு சொல்லேன்னா, உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பசி இருக்காது, தாகம் இருக்காது, மனிதனுடைய சரீரத்துல மனிதனுக்கு வியாதி இருக்காது. அதுக்கு பிற்பாடு மனிதனை வேதனைப்படுத்துற ஒரு பசியும் இருக்காது,
தாகமும் இருக்காது, அவனுக்கு வியாதியும் இருக்காது. அல்லேலூயா. இந்த ஜீவியத்துல வஸ்திரம் கூட தேவைப்படாது. அவனுக்கு ஒரு வெண்மையான மகிமையான வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிற்பாடு சோறாக்க வேண்டியதில்லை, குழம்பு வைக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை. கைவலி, கால்வலி, தலைவலி, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷம்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம சபையில இருக்கிறது ஒரு அக்காவுக்கு மட்டும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க, பல்லு தேய்க்காண்டா, குளிக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா, இப்ப அவங்க ஆராதனைனால என்ன ஒரு வார்த்தையை சொல்லல, இல்லைன்னா அவங்க உபவாச ஜெபத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுந்தவர்களுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தைக்குள்ள பசி, தாகம், வியாதி தொந்தரவே இல்லை. அல்லேலூயா. தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியலங்க. இந்த வார்த்தையின் மேன்மை உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் லப கிடந்து அடிக்கிறான், ஓடுறான், பிரயாசப்படுறான். எல்லாம் இந்த 2வது பாயிண்ட்ல முக்கியத்துவமான காரணத்துக்காக இருக்கு. அல்லேலூயா. காலையில ஆனா டீயை குடிக்கணுங்க. வியாதிப்பட்டவங்க காலையில ஆனா நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணுங்கிறாங்க, கொய்யாக்காய் இலையை அவிச்சு குடிக்கணுங்கிறாங்க, இன்சுலின் ஊசி போடணுங்கிறாங்க, மாத்திரை சாப்பிடணுங்கிறாங்க உலகத்துல உள்ளவன். ஆனா உயிர்த்தெழுதலுக்குரியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமியிலே அதை ட்ரெயின் அப் பண்ணிடுவாங்க. பூமியில என்ன செய்திருவாங்க? ட்ரெயின் அப் ஆயிடுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய விஷயம். உயிர்த்தெழுதலுக்குரியவங்க அந்த பூமியிலே ட்ரெயின் அப் பண்ணப்படுவாங்க. உயிர்த்தெழுதலுக்குரியவளா மாறின பிற்பாடு ட்ரைனிங் டே அந்த முதிர்ச்சியில வந்துருவாங்க. அல்லேலூயா. அப்ப 2வது உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிறது பசி, தாகம், வியாதி, பலகீனம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உயிர்த்தெழுதலுக்குரியவளா கர்த்தர் நம்மை மாற்றிடுவார். அல்லேலூயா. 2வது உயிர்த்தெழுதலுக்குள்ள பசி, தாகம், சோறாக்கணும், மீன் வாங்கணும், கீரை கூட்டு வைக்கணும், சொரைக்காய் வச்சு குடிக்கணும், முக்குரட்டை அவிச்சு குடிக்கணும், மணத்தக்காளிக்கு அவிச்சு குடிக்கணும். ஒரு தொந்தரவு என்ன செய்யாது இருக்க, ஒரு ப்ராப்ளம் நமக்கு என்ன செய்யாது வராது. அல்லேலூயா. ரைட். அப்ப ஆண்டோடைய கிருபையினால உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ளே பசி, தாகம், வியாதி, பலகீனம் என்கிற அனுபவம் கிடையாது. 3வது உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற 3வது அர்த்தம், விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தார். லூக்கா சுவிசேஷம் 26:20-36 வாசிங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இந்த உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற 3வது காரியம் மாம்ச சிந்தை, மாம்சிகமான போராட்டம், மாம்சிகமான சண்டை, இந்த உலகத்தில் இருக்கிற வாக்குவாதம், பொல்லாத சுபாவம், பொல்லாத கிரியைகள் உயிர்த்தெழுதலுக்குள்ள கிடையாது. அல்லேலூயா. இப்ப இந்த அர்த்தத்தோடு இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப வாசிங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால். நல்லா கவனிச்சுடுங்க. உயிர்த்தெழுதல்ங்கிற வார்த்தையின் விளக்கம் தான் பேசிட்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுதல் என்கிற அனுபவத்துக்கு உட்படுபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களுமாய். தேவ தூதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர்த்தெழுந்தவங்க போட்டி, பொறாமை, சண்டை, ஈகோ பிரச்சனை எல்லாம் இருக்காது. இங்கே ட்ரெயின் அப் ஆயிடுவாங்க. உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? ஆமா. இந்த பெண்களுக்குள்ள பாத்தீங்கன்னா சகோதரிமார்களுக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும். கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு சகோதரிமார்கள் தான் நல்ல எக்ஸாம்பிள். சகோதரிமார்களுக்குள்ளே ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆனா உயிர்த்தெழுந்தவர்களுக்குள்ளே இந்த சண்டை, மனஸ்தாபம், மன கஷ்டம், மன போராட்டம், மாம்சீகமான சிந்தனைகள், மாம்சீகமான இச்சைக்குரிய போரா ஒண்ணு இருக்காது. அவள் உயிர்த்தெழுந்தவள் பிள்ளைகள் ஆனபடியால்
அவர்களுக்குள்ள இந்த போராட்டமே இருக்காது. அல்லேலூயா. ஆமா, எந்த விதமான போராட்டமும் இருக்காது. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னது போல, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று என்று சொன்னது போல, உயிர்த்தெழுதலின் பிள்ளைகானவர்களுக்குள்ளே ஒரு அமைதி வந்துவிடும். அல்லேலூயா. இந்த வாய்ப்பே இல்லை. கோவப்பட்டாங்க, சத்தத்தை உயர்த்தினாங்க, முறுமுறுத்தாங்க, முகத்தை முறைச்சி பார்த்தாங்க, ஒதுங்கி போனாங்க. கடந்த வாரத்துல நடந்த ஒரு சம்பவம், ஒரு டைம் நாங்க எங்க செல்ஃப் இத கேமராவில் எடுத்து பார்த்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளை தெய்வீகமா வராங்க ஒரு கூட்டத்துக்கு. திடீர்னு அவங்க லைஃப்ல ஏதோ ஒன்ன பார்க்க கூடாது, பார்த்தாங்களா என்னன்னு தெரியாது, சுனாமி மாதிரி திரும்பி போறாங்க. அப்படியே போய் கேட்டுக்கிட்ட நிக்கிறாங்க, திருப்பி மறுபடி வராங்க. அதுக்கு முந்தின வாரத்துல திடீர்னு தெய்வ சமூகத்துல ஒரு சம்பவம் நடக்குது. டக்குனு பைபிள் எடுத்துக்கிட்டு புறப்படுறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இது நம்ம கேமரால பார்த்து சம்டைம்ஸ் ரொம்ப சந்தோஷப்படும், எப்படி இருக்குது. ஆனா உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளுக்குள்ளே இந்த சம்பவங்கள் என்ன செய்யாது, நடக்காது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு புரிய, மற்றவங்க எல்லாம் திகைச்சு நிக்கிறீங்க, திகைக்காங்க. இது நடைமுறையில நடந்ததை சொல்லிட்டு போறேன். ஒரு சிலருக்கும் இதை பார்த்தவங்களுக்கு தான் இது சந்தோஷமா இருக்கும். அந்த அதாவது கேட்ல இருந்து வராங்க ஒரு தெய்வ பிள்ளை, அப்படி வந்து ஒரு 3/4 தூரம் வராங்க. திடீர்னு அவங்களை எதிர்கொண்டு யாரோ போறாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னு அப்படி ஒரு யூட்டர்ன் அடிச்சு அப்படியே போறாங்க, விறுவிறுன்னு சொல்லி. இந்த அனுபவங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள கிடையாது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு யாரையும் பார்த்து ஒதுங்கி போக மாட்டோம், யாரையும் பார்த்து முறைக்க மாட்டோம், யார்ட்டையும் போய் சண்டை போட மாட்டோம், வாக்குவாதம் பண்ண போக மாட்டோம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்குள் இருக்கிற விளக்கம் போராட்டமற்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. யாரோடும் எந்த விஷயத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு போராட்டம் வராது, வரக்கூடாது. அல்லேலூயா. வரக்கூடாதுல வராது. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள சண்டை, போராட்டம், பொல்லாத சுபாவம், கசப்பு, வைராக்கியம், ஒதுங்கி போகிறது, பழி வாங்குற எண்ணம், இந்த மாதிரிப்பட்ட காரியமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப மூன்றாவது, உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் போராட்டம், இதெல்லாம் இல்லாத ஒரு இடம். சோதனை, போராட்டம், சண்டை, பொல்லாத சுபாவம், சாத்தான் நமக்கு விரோதமா செயல்படுற இடம் இல்லாத அனுபவம் தான் உயிர்த்தெழு. 4 லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசித்தால் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையின் விளக்கம் வாசிங்க. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அப்ப உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற 4வது உறவு, 4வது அனுபவம் குடும்பம், பந்தம், பாசம் இருக்காது. மாம்ச சம்பந்தமான உறவு. ஐயே, என் மனைவி அல்போன்சா, என் வீட்டுக்காரரு ஐயே ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்காது. நான் சொன்னது புரியுதா? என் பிள்ளைகள், என் சொந்தம், என் பந்தம், என் பாசம், எங்க அக்கா, எங்க சித்தி, எங்க பிரதர், எங்க பிலிவர்ஸ் அப்படிங்கிற பகுதிக்குரிய மாம்ச சம்பந்தமான உறவுகளை அதுக்குள்ள பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, இங்க இப்ப இருக்கிற ப்ராப்ளத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுதான். எங்க அப்பாவை குறை சொன்னதுனால நான் இனி அந்த குடும்பத்துல பேச மாட்டேன். எங்க அப்பாவை அவங்க கனம் பண்ணுகிறதே கிடையாது. எங்க அம்மாவை அந்த குடும்பத்துல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி எங்க அம்மா என்ன குறைவு? அப்படி எங்க அம்மா ஒதுக்குறதுக்கு என்ன குறைவு? அவங்க பிள்ளைகள், நாங்கள் அன்னைக்கு எவ்வளவு வசதியா இருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆனாலும் எங்க அம்மாவை எல்லா இடத்துலயும் அவங்க கனம் பண்றது கிடையாது. இப்படி எல்லாம் இருக்குது. பார்த்திருக்கீங்களா? எங்க அம்மா, இதுதான் எங்க அம்மா, இது எங்க அப்பா, இது எங்க அண்ணன், இது எங்க பிரதர், இது எங்க பிலிவர்ஸ், இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அப்படிதானா? ஆனா உயிர்த்தெழுதல்ல இந்த அனுபவமே இருக்காது. அல்லேலூயா. ஆமா, உயிர்த்தெழுதலுக்குரியவளா என்னவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாம்சீகமான சொந்தம், பந்தம், பெண் கொள்ளுதல், கொடுத்தல் என்கிற அனுபவங்களே இருக்காது. மறுமையும் உயிர்த்தெழுதலில் இருந்திருக்கிறதுல அடைய பாத்திரவாளா எண்ணப்படுகிறவள் பெண் கொள்ளுவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆமா, என்ன ஒரு விளக்கம் என்ன?
கல்யாணமும் வைக்காண்டா, சம்பந்தமும் பார்க்காண்டா, கல்யாண சாப்பாடும் போடாண்டா. அல்லேலூயா. ஆமா, உயிர்த்தெழுதலின் அனுபவத்துல கல்யாணமும் கிடையாது, கல்யாண சாப்பாடும் கிடையாது, காடும் அடிக்காண்டா, மண்டபமும் பார்க்காண்டா, காடு அடிச்சுட்டு டெய்லி 7 காடு 10 காடு குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுல வந்து டயர்டா இருக்கவும் வேண்டாம். கெட்டி கொடுத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கா நீ கவலையும் படாண்டா. கெட்டி கொடுத்த பிள்ளை கர்ப்பமாச்சா நீ வருத்தமும் படாண்டா. ஐயோ கர்ப்பமாயிட்டு நீ போட்டு இழுத்து கிடந்து கஷ்டமும் படாண்டா. புரியோன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிடுங்க. உயிர் தொழுதலுக்குள்ளே இப்படிப்பட்ட உறவுகள் கிடையாது, இப்படிப்பட்ட செயல்கள் கிடையாது. அதுக்குதான் இந்த பூமியில கர்த்தர் அநேகரை முன் உதாரணமா இப்படிப்பட்ட அனுபவத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்க நாளைக்கு இப்படி உயிர்த்தெழுதலின் அனுபவம் இருக்குன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுண்டா. இந்த அனுபவத்துக்கு இந்த பூமியில கர்த்தர் உயிர்த்தெழுதலுக்குரிய சிலரை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, திருமண நிகழ்ச்சிகள் அவங்க குடும்பத்துல இருக்காது, திருமணங்கள் இருக்காது, பிள்ளை பேறு காலம் இருக்காது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அனுபவங்கள் இருக்காது, பள்ளியோடத்துக்கு கொண்டு போக வேண்டிய அனுபவங்கள் இருக்காது. இப்படி இந்த பூமியிலும் கூட அன்னக தத்துவத்துல ஒரு கூட்டம் தெய்வ ஜனங்களை, ஒரு கூட்டம் ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையின் விளக்கமாதான் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால். என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. இந்த பூமியிலேயே அப்படி வாழக்கூடிய பாக்கியம் இருக்குமானா நித்தியத்துக்கு போனா எவ்வளவு பெரிய மேன்மை. இங்க 2 பொம்பளை பிள்ளையை போட்டுட்டு லபலபன்னு கிடந்து அடிக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்தது போல சேர்க்க வேண்டியது இருக்கு. அதை கட்டி கொடுத்துட்டு அவன் நல்லா வச்சிருக்கானா நீ கடந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதுக்கு பிற்பாடு அதுக்கு பிரசவத்துக்கு கடந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தா அதுக்கு கடந்து லபலபணி அடிக்க வேண்டியது இருக்கு. இந்த அனுபவங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலுக்குள்ள கிடையாது. அல்லேலூயா. பள்ளியோடத்துக்கு கொண்டு போய் விட வேண்டாம், பிள்ளையை கூட்டு வர வேண்டாம், பிள்ளைக்கு காலேஜ் படிப்புக்கு செலவு பண்ண வேண்டாம். நம்ம சொன்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இந்த வார்த்தையுடைய மேன்மை உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் சொல்லுவாங்க உயிர்த்தெழுதல் அப்படி. நம்ம பகுதிக்கு தியானிப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படுதா? இந்த வார்த்தையின் அனுபவம் தேவைப்படுதா? அல்லேலூயா. பூமியிலே ட்ரெயின் அப். ரைட். 4 உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற விளக்கம். 4வது மாம்ச சம்பந்தமான உறவுகளும் மாம்ச சம்பந்தமான உறவுகளின் அனுபவத்தில் உள்ள பிரயாசங்களும் கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல மாம்ச சம்பந்தமான உறவுகள் இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு பிரயாசம் இருக்கு. அது இன்றைக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்லும்படி உணர்த்தப்படுகிறேன். ஒரு பிள்ளையை பெற்றா ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, படாத பாடு. அது நம்ம மாவட்டத்தை எடுத்து பார்த்தா வரதட்சணை அல்லது அதுக்கு சீர்வரிசைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆனா உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாறின பிற்பாடு அந்த பிரயாசம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டா சாகு வரைக்கும் கல்யாணத்துல சொல்றது போல வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம் பார்க்காமல் எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உமக்கு கொடுத்து நான் உம்மை அன்பு கூர்ந்து உம்மை போஷித்து உன்னை போஷித்து காப்பாற்றுவேன் வாக்கு கொடுத்ததுனால சாகும் வரைக்கும் அந்த ஆளு நோயாளியா இருந்தாலும் போட்டு கவனிக்க வேண்டியது இருக்குது, அந்த சகோதரி நோயாளியா இருந்தாலும் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்படி படாத பாடும் பிரயாசமும் இந்த பூமியில இருக்கு. ஆனால் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளான பிற்பாடு இந்த பிரயாசம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. என் புருஷனை கவனிக்கணும், கோயில் முடிஞ்சிட்டு சீக்கிரமா போகணும், என் வீட்டுக்காரர் கோவப்படுவாரு, என் வீட்டுக்காரி கோவப்படுவாரு, என் பிள்ளைகள் கோவப்படும், அவன் எங்க சண்டைக்கு வந்துருவான். ஐயோ பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியது இருக்கு, குடும்பத்துக்கு பயப்பட வேண்டியது இருக்கு. இந்த பேச்சுக்கு வார்த்தைக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. என்ன லைஃப்ங்க, என்ன பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு சில தெய்வ பிள்ளைகள் நினைக்கிறாங்க, ஆண்டவரே சீக்கிரமா என்னை இப்படி மாத்திரும் ஐயா, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்பமே குடும்பம் பந்தம் பாசம் இல்லை. நான் நம்ம சபையில உணரும் போது அதைத்தான் நினைப்பேன். கர்த்தர் நமக்கு தந்ததுல மெஜாரிட்டி ஜனம் இப்படிப்பட்ட ஜனம் தான், சிங்கிள் கூட்டம். அல்லேலூயா. ஆமா, இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாம பூமியில வாழும் போதே எப்படி வாழ்றாங்கன்னா இந்த உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளா வாழ்றாங்க. அல்லேலூயா. அவங்க குடும்பத்தாடைய கல்யாணம் அவங்களுக்கு பெருசா தெரிகிறது இல்லை, தேவனுடைய ராஜ்யம் மட்டுமும் தேவனுடைய நாமமும் தான் அவங்களுக்கு பெருசா இருக்கு. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 5 உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற 5வது விளக்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:6, வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 வாசித்தான். வெளிப்படுத்தல் 19:6, வெளிப்படுத்தல் 19:14 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருமெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19:14 வாசிங்க. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளுக்குள்ளே ஜாதி, இனம், மொழி, தேசம் இங்கிற பிரிவினையே கிடையாது. அல்லேலூயா. நான் இந்திய தேசத்தை, நான் அமெரிக்கா நாட்டுக்காரன், நான் இங்கிலாந்து தேசத்தான், நான் அரபு கண்ட்ரிக்காரன் அப்படிங்கிற தேச வித்தியாசம் கிடையாது. நான் தமிழ், ஹிந்தி, நான் மலையாளம், நான் தெலுங்கு, நான் கன்னடம், வித்தியாசம் கிடையாது. அல்லேலூயா. மொழி, இனம், ஜாதி எந்த வித்தியாசம் கிடையாது. நான் இந்த ஜாதி, நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, இவங்க ஒதுக்கப்பட்டவங்க, இந்த வித்தியாசமே கிடையாது. பரலோகத்திலே திரளான ஜனங்கள். இப்ப மறுபடி வாசிங்க, 19:6 வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். 19:6. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சலை போல இடிமுழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி, பரலோகத்தின் சேனை வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய். அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளுக்குள்ளே, உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் நாம் மாறும்போது, உயிர்த்தெழுந்தவர்களாய் மாறும்போது ஜாதி, மொழி, இனம், தேசம் வேறுபாடே இருக்காது. அல்லேலூயா. அதனால்தான் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அமெரிக்காக்காரனுக்கும் தேவன், எல்லா நாட்டவருக்கும், எல்லா மொழிக்காரங்களுக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா கலர்காரங்களுக்கும் ஆண்டவர் தேவன். அல்லேலூயா. கூட்ட நெட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. உயிர்த்தெழுதலுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பாருங்க. இங்க என்னதான் ஜாதியை ஒழிப்போனாலும் ஜாதி ஒதுக்கீடு வச்சிருக்கிறாங்க, ஜாதி சான்றிதழ் வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ விஷயம் வச்சிருக்கிறாங்க. உயிர்த்தெழுதலுக்குள்ளே ஜாதி சர்டிபிகேட் வேண்டியதில்லை, ஜாதி சர்டிபிகேட் அனுபவம் கிடையாது, தேச சர்டிபிகேட்டின் ஆதார் அட்டை கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, என்ன சொல்லலாம், நம்ம இது பாஸ்போர்ட் கிடையாது, கடவு சீட்டு அது கிடையாது. இப்படி ஆண்டோடைய கிருபையினால எந்த கார்டும் கிடையாது. உயிர்த்தெழுந்தவர்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரே சர்டிபிகேட். அல்லேலூயா. புரியுதா பிரசங்கம் உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நீங்க எந்த இடத்துக்காரங்க? நான் இந்தியா தமிழ்நாட்டுக்காரங்க. ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தமிழும் தெரியும், மலையாளம் தெரியும். ஆனா அங்க அப்படி இல்ல. ஒன் லாங்குவேஜ், ஒன் காட். அல்லேலூயா. ஒன் நேஷன், ஒன் நேஷன், ஒன் காட், ஒன் லாங்குவேஜ். அல்லேலூயா. உயிர்த்தெழுத பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்க இருக்கிற பாகுபாடு, பிரிவினைகள் எல்லாம் அங்க கிடையாது. உயிர்த்தெழுதலில் அது கிடையாது, பரிகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. 6 வேதத்துல வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வரைக்கும் வாசித்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அழிவற்றவர்கள். உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ளே அழியாமை, நித்தியமானவர்கள் என்கிற அர்த்தம் இருக்கிறது. உயிர்த்தெழுதவர்கள் அழியாமை உடையவர்களாக, நித்தியமுடையவர்களாக, நித்தியவான்களாய் மாறுகிறார்கள். நம்ம உயிர்த்தெழுந்துட்டா அதுக்கு பிற்பாடு யாரு? அழிவற்றவர்கள், நித்தியமானவர்கள். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு நமக்கு அழிவே கிடையாது. அதுக்கு பிற்பாடு நமக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. நித்தியமானவர்கள். வேதம் சொல்லுகிற அந்த நித்திய ஜீவன், அழிவற்ற ஒரு வாழ்க்கை, அழியாமையின் வாழ்க்கை என்பது உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள் இருக்கிறது. நாம் எல்லாம் இந்த பூமியில ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் உயிர்த்தெழுதல் வரும்போது அழிவற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். அல்லேலூயா.
அழிக்க முடியாதவளாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா. என்ன ஒரு லைஃப் பாருங்க. மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில மனிதன் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாறினா அவன் எவ்வளவு பெரிய சாக்கியம் உள்ளவனா மாறினான். வேதம் அதனால் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான் என்று எழுதுங்கள். அல்லேலூயா. இப்ப ஏழாவது உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள் இருக்கிற விளக்கம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். வாஸ்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம், லூக்கா சுவிசேஷம் 20:36 20:36, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். லூக்கா 20:36, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சா, இந்த வசனம் எல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். ஆனா இப்ப இங்க ஒரு விளக்கத்தை சொல்லும். இதுதான் உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்கு கரெக்டா சொன்னா ஃபைனல் ஸ்டேஜ், முடிவு. அதாவது ஒரு மனிதன் அடைய வேண்டிய, இந்துக்கள் இதுல சொல்லுவாங்க முக்தி அடைதல். என்னது அடைதல்? முக்தி அடைதல். உயிர்த்தெழுதலுக்குள்ளே ஃபைனல் ஸ்டேஜ். உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தைக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஃபைனல் ஸ்டேஜ். இங்க ஃபைனல் ஸ்டேஜ் என்ன? உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற ஃபைனல் ஸ்டேஜ் என்ன? தேவ தூதர்களுக்கு ஒப்பானவர்களும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இப்ப இதை ஜோடிக்கிறதுக்கு தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வரும்போது, 1 யோவான் 3:2க்கு வரும்போது அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிற வண்ணமாய் இருப்போம். இப்ப சொல்லிட்டு போறோம், நமக்குள்ள கட்ட குட்ட நெட்ட, கட்ட குட்ட எல்லாம் ஒண்ணுதான். நெட்ட பல்லு முன்னுக்க உள்ளுக்க, பல்லு சிலருக்கு பெருசு சின்னது, எவ்வளவோ அழகா இருப்பாங்க. பல்ல காட்டிட்டாங்கன்னா 2 பல்லும் கரெக்டா இந்த இது மாதிரி இருக்கு. அது என்ன, காங்கிரீட் அள்ளி போடுற இது மாதிரி இருக்கும். சிலருக்கு பெரிய மம்பட்டி பல்லு மாட்டு சொல்லுவாங்க மம்பட்டி பல்லு மாதிரி பல்லா அமைஞ்சிருக்கேம்மா. சிலருக்கு பார்த்திருக்கீங்களா? இப்ப பாருங்க, மொட்டைக்கும் சொட்டைக்கும் என்ன வித்தியாசம்? கடவுளுக்கு முடி கொடுத்தா மொட்டையாம், கடவுளே முடி எடுத்துட்டா அதுக்கு பேரு சொட்டையாம். இப்படி ஒரு சில சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யுது. இப்ப எனக்கு மொட்டையை பற்றி கவலை இல்லை, ஆனா ஒரு 30-35 வயசானவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய கவலையா இருக்கு. சிலருக்கு பாருங்க கலர் முடி, இது வெள்ளை முடி பெரிய ப்ராப்ளமா இருக்கு. தள்ளாடுகிற வயசுலயே பாட்டி மாறு, எதை செய்தாங்களோ செய்யலையோ, சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, டைடப்பாவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்றாங்க. அந்த முடி மட்டும் கருப்பா இருந்துட்டா அந்த பாட்டிக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்லை, என் முடி கருப்பா இருக்கிறதுனால. அவங்களுக்கு ஒரு 60 வயசானாலும் அவங்களுக்கு ஒரு எண்ணம், தான் ஏதோ மைனர் குட்டி மாதிரி ஒரு யோசனை. தன்னை பார்த்தா எல்லாரும் ஏதோ தன்னை மைனரா நினைப்பாங்கன்னு நினைப்பு. எனக்கு தெரியும் இதுக்கு டைடப்பாவில் உள்ள கிழவி, இது டைடப்பால இருக்கிற கிழவைன்னு எனக்கு அடையாளம் தெரியும். நான் உங்களுக்கு குற்றமா சொல்லல, இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுறதுக்காக அப்படி சொல்லிட்டு போனேன். இப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஸ்டைலு காட்டுறதுக்கு என்னது, அது என்ன லில்லி பாப்பா லாலி பாப்பா என்னதோ சொல்றாங்களே, லிப்பாம் போட வேண்டியது இருக்குது. மற்ற அந்த இது டப்பாவெல்லாம் வாங்க வேண்டியதுக்கு, எவ்வளவு கலரா இருந்தாலும் திருப்தி இல்லாம இன்னும் கலர் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரீமை போட்டு தடவி கொஞ்சமாவது ஒரு ஆக்ஷன் போட வேண்டியது இருக்கு. ஆனா உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளுக்கு அது தேவைப்படாது. அவர் இருக்கிற 1000-10,000ங்களில் சிறந்த ஆண்டவராய் ஏசப்பாவை போல இருப்போம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்ம வாழ்க்கையில கட்ட நெட்ட இப்படி அழகு குறைவு, கலர் குறைவு, ஐயோ நான் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எங்க அம்மா வெள்ளையா ஒரு அப்பாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, எங்க அப்பா வெள்ளையா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ நான் கொஞ்சம் வெள்ளையா பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் வளர்த்தியா இருந்தா நல்லா இருந்திருக்குமே, எனக்கு கொஞ்சம் முடி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சம் இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, என் உடம்பு கொஞ்சம் பார்க்க இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்படி இன்றைக்கு போராடுகிறவெல்லாம் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாறிவிட்டால் இந்த ப்ராப்ளமே இருக்காது. அல்லேலூயா. சிலர்லாம் யோசிப்பாங்க, ஐயோ எனக்கு எல்லாம் இருக்குது, ஆனா குச்சி போல இருக்கிறனே, அயன் பாக்ஸ் போல இருக்கிறனே, வெறுத்தி ஐப்பு அயன் பாக்ஸ் போல இருக்கிறனே. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்களானால் அவரை போலவே இருப்போம். எப்படி இருப்போம்? ஆமா, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கழுதைக்கு பிறக்கிறது எப்படி இருக்கும்? கழுதை குட்டியா இருக்கும். சிங்கத்துக்கு பிறக்கிறது
அப்போ உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாறிட்டா, உயிர்த்தெழுந்துட்டோமானா ஏசப்பாவை போல இருப்போம். எப்படி இருப்போம் நம்ம? ஏசப்பாவை போல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வார்த்தை? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிச்சிருக்கு? நான் கலரா இல்லையே, நான் அழகா இல்லையே, நான் இப்படி பிறந்துட்டேனே, என் முடி வெள்ளையா இருக்கு, எனக்கு முடி இல்லையே, அப்படியெல்லாம் நினைச்சு ஒரு 50 வருஷம் வருத்தப்படுறீங்களா? நீங்க உயிர்த்தெழுதலுக்குரியவர்களாய் மாறிட்டீங்கன்னா காலாகாலமா, யுகா யுகமா, 1000 ஆண்டுகளா, எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி தேவனை போலவே இருப்போம். உயிர்த்தெழுந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவை போல, ஆண்டவரை போலவே இருப்போம். அல்லேலூயா. இப்ப யார் இந்த உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாறுவார்கள்? உயிர்த்தெழுதலுங்க வார்த்தையின் விளக்கத்தை அறிந்தோம். யார் உயிர்த்தெழுவார்கள்? தேவையா தேவையில்லையா? இப்ப கேட்கிறவங்களுக்கெல்லாம் நான் உயிர்த்தெழுதலுக்குரிய ஆளா மாறணும்னு விருப்பம் இருந்துச்சு. யார் உயிர்த்தெழுவாங்க அப்படின்னு பாத்துருவோமா? இப்போ ரைட், நம்ம சிலருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. முதலாவது வேதத்துல வாசிக்கும் போது யோவான் சுவிசேஷம் 11:25 வாசித்து, யோவான் சுவிசேஷம் 11:25 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசுப்பா உயிர்த்தெழுதலும் ஜீவன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட்டு லூக்கா 14:14 படியாக நீங்களும் நானும் நீதிமான்கள் என்கிற இடத்துக்கு வரும்போது உயிர்த்தெழுதலுக்குரியவர்களாக இருப்பார். நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். உயிர்த்தெழுதலுக்கு வழி, உயிர்த்தெழுதலுக்குரியவர் ஆண்டவராய் இயேசுப்பா. ஒரு மனிதன் மேன்மையான உயிர்த்தெழுதலை அல்லது மகிமையான மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய முடியாதபடிக்கு போவானால் அதற்கு காரணம் கிறிஸ்துவாகிய இயேசுப்பாவாகிய வழியை, இயேசுப்பாவை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தாததுதான் காரணம். ஒரு மனிதன் உயிர்த்தெழுதலுக்குரியவனாய் மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசுவை, இயேசுப்பாவை அவன் ஏற்றுக்கொண்டவனாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 14:14 வாசிங்களா. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது. அவருடைய ஜீவன் ஒரு மனிதனை நீதிமானாக்குறது. அந்த ஜீவனின் அனுபவம் ஒரு மனிதனை உயிர்த்தெழுதலுக்குரியவனாய் மாற்றுகிறது. இன்றைக்கும் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தையின் விளக்கத்தை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற வேண்டுமானால் இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசுப்பாவை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்பட்ட நீதிமான்களாய், உயிர்த்தெழுதலுக்குரிய நீதிமான்களாய் மாற்றப்படுவீர்களாக. அவரை அல்லாமல் ஒரு மனிதனும் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய முடியாது, முதலாம் உயிர்த்தெழுதலை அடைய முடியாது என்பதை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஆகையால் யாராய் இருந்தாலும் இந்த காலை வேளையிலே ஆண்டவராய் இயேசுப்பாவின் மூலமாக இந்த உயிர்த்தெழுதலுக்குரிய ஜீவியத்தை செய்ய வாஞ்சியுங்கள். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாறுங்கள். இரண்டாவது, உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசித்தார் ரோமர் 6:5 வாசிக்கும் போது, ரோமர் 6:5 1 பேதுருவின் புஸ்தகம் 3:21 வாசித்தால் வாசிங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமா, ஞானஸ்தானத்தின் மூலமாக மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டிருக்க நாம் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் உண்மையா இந்த ஞானஸ்தான சத்தியத்தை கீழ்ப்படியும் போது உயிர்த்தெழுதலின் சாயலுக்குரியவர்களாக, உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் மாற்றப்படும். நாமெல்லாம் ஆண்டோட இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுப்பா மூலம் உயிர்த்தெழுதலுக்குரிய அந்த முதல் படிக்கு வந்தாச்சு. இரண்டாவது படி என்ன? ஞானஸ்தானம். நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆகையினால உயிர்த்தெழுதலின் சாயல் என்ன செய்தாச்சு? இணைக்கப்பட்டாச்சு. இரண்டாவது குறிப்பின் அனுபவத்துல இரண்டாவது படியிலே நம்ம ஏறியாச்சு. அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதலுக்குரியவர்களுக்கு தேவைப்படுகிற இரண்டாவது அனுபவம் ஞானஸ்தான சத்தியம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3:21 தான் வாசிங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஞானஸ்தானம்
உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றப்படுகிறது. உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய இனஜன பந்துக்களிலும் இந்த ஞானஸ்தான சத்தியத்தை கீழ்ப்படியாதவர்கள் இருப்பார்களானால், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் அவர்களை நடத்துங்கள். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் நாம் மாற வேண்டுமானால் ஞானஸ்தான சத்தியம் முக்கியம். ஞானஸ்தானத்தின் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது தேவை. மூன்றாவது, உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் மாறுவதற்கு ரோமர் 1 அதிகாரம் 5வது வசனம், எபேசியர் 1 அதிகாரம் 18 19, அதுல 19 ரொம்ப முக்கியமான வசனம். வாசிங்கள். ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படியே தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழக்கூடியவர்களுக்கு தேவை. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கு. ஏசப்பாவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளி. 2, ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்கு மாறுகிறார்கள். 3, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால் வாழ்கிறவர்கள் உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாறுகிறார். இதுவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் பெறாதவங்க இருந்தா பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவன் குமார், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியினாலே தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுதினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தில் இருப்போமானால், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால் வாழ்கிற வாழ்க்கை வாழ்வோமானால் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் பலமாய் ரூபிக்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த பூமியில வாழும் போதே நிரூபிக்கப்பட்டவளாய், நித்தியத்திலும் நிரூபிக்கப்பட்டவளாய் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாய் காணப்படும். வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எபேசியர் 1 அதிகாரம் 18 19 வாசிக்கும் போது வாசிங்க. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன என்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுதல் தான். அல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்றது பணம் பொருள் கிடையாது. அந்த சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று சொன்னால் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை. ஒரு மனிதன் பணத்தால் உயிர்த்தெழ முடியாது, படிப்பால் உயிர்த்தெழ முடியாது. அவன் படிச்ச படிப்பு பட்டம் அவனை உயிர்த்தெழுதலுக்கு மாற்றாது. அவன் சம்பாதித்த சம்பாத்தியம் அவனை மாற்றாது. அவன் அழகு அவனை மாற்றாது. அவனுடைய ஐஸ்வர்யம் அவனை மாற்றாது. அவன் குடும்பம் அவனை மாற்றாது. பரிசுத்த ஆவியானவர் அவனை உயிர்த்தெழுதலுக்குரியவராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்க ஆவியினாலே தம்முடைய சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த ஆவியினாலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். உயிர்த்தெழுதலுக்குரியவர்களுக்கு, உயிர்த்தெழுதல் அனுபவம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு 3வது பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் தேவை. பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவுக்குள் வாழ வேண்டும். 4, வேதத்துல வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தார். அப்போஸ்தலர் 17 18 வாசித்தால் வாசிங்கள். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே. உயிர்த்தெழுதலுக்கு என்று உபதேசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே மரணம் பரிகரிக்கப்பட்டது, ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கப்பட்டது. தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதும் போது எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே மரணம் பரிகரிக்கப்பட்டது, ஆனால் ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் நமக்கு வெளியரங்கமானது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள்.
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால் ஜீவனையும் அழியாமையும் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார். உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாறுவதற்கு உயிர்த்தெழுதலுக்குரிய நல்ல உபதேசம், நல்ல சத்திய வசனம், நல்ல சுவிசேஷம் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவளாய் நிறுத்தும்படிக்கு, அந்த தேறினவர்கள் என்கிற வார்த்தை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றும்படிக்கு எந்த மனுஷனுக்கு நாங்கள் அவரை அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அருமை சகோதரனை, நீ படிக்கிற படிப்பு உன்னை மறுரூபமாக்கப்படா ஆக்காது. உன் சாதனை உன்னை மறுரூபமாக்கப்படாது. உன் கண்டுபிடிப்புகள் உன்னை மறுரூபமாக்கப்படாது ஆக்காது. ஆனால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த வேத வசனங்கள், சத்திய உபதேசங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தின் நல்ல ஒழுங்கும் கிரமமான வாழ்க்கைக்குரிய வேத வசனங்கள், உபதேச சட்டத்திட்டங்கள் உங்களை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றும். ஹல்லேலூயா. அப்ப நாலாவது, உயிர்த்தெழுதலுக்கு நல்ல சத்திய உபதேசம் நமக்கு தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட சபைகளை வைத்து, ஊழியர்களை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் நமக்கு தேவையான உயிர்த்தெழுதலுக்குரிய மறுரூபத்துக்குரிய சத்திய உபதேசங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் ஒரு மனிதனை அழியாமை உடையவனாக உயிர்த்தெழுதலுக்குரியவனாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பாவிகளான மனிதர்கள் இந்த உலகத்திலே, உளையான சேற்றில் இருந்த மனிதர்கள், தூர தேசத்தின் அனுபவத்தில் வாழ்ந்த மனிதர்கள், பூமியின் கடையாந்தரங்களில் வாழ்ந்த மனிதர்கள், ஊழையிடுகிற பாலான நிலத்தின் அனுபவத்தில் வாழ்ந்த மனிதர்கள், பாவிகளில் பிரதான பாவிகள் என்கிற மனிதர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொன்ன குப்பையின் வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள், இரத்தத்திலே புரட்டப்பட்ட அனுபவத்திலே, இரத்தாம்பரமான இரத்தத்தை போல சிவப்பான பாவமுடையதான அனுபவத்திலே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த சத்திய உபதேசங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக கேட்டு கேட்டு அவருடைய வாழ்க்கை பண்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு இன்றைக்கு உயிர்த்தெழுதலாய் அநேக பரிசுத்தவான்களும் அநேக தேவ பிள்ளைகளும் மரித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் பூமியிலே சத்திய உபதேசத்தினால் ஒரு பெருங்கூட்டம் ஜனமானது உயிர்த்தெழுதலுக்காக மறுரூபத்துக்காக இன்றைக்கும் வேத வசனத்தினால் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த காலை ஆராதனையிலும் இந்த சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமை சகோதரனே சகோதரி, நாம் சம்பாதிக்கிற பணம் நம்மை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றாது. நம்முடைய பட்டம் நம்மை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றாது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே படிக்கிற படிப்பு நம்மை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றாது. நம்முடைய குடும்பம் நம்மை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றாது. ஆனால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வார்த்தைகள், நல்ல உபதேச சட்ட திட்டங்கள், ஒழுங்கு கிரமமான வாழ்க்கைக்குரிய வார்த்தைகள் நம்மை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றுகிறது. நம்மில் அநேகரும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக, உயிர்த்தெழுதலுக்கு ஏதுவாக, மறுரூபத்துக்கு ஏதுவாக உபதேசத்தினாலே சத்திய வசனத்தினாலே சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் புறப்படுகிறது என்று சொன்னது போல, சீயோன் என்னும் சுவிசேஷ நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு என்று சொன்னது போல உபதேசத்தின் மேன்மையானது, உபதேசத்தின் விசேஷமான வேத விளக்கமானது, அந்த வெளிப்படுத்தல்கள் நம்மை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப நான்காவது, ஒரு மனுஷன் உயிர்த்தெழுதலுக்குரியவனாய் மாற்றப்படுவது சத்திய வசனங்கள். 5, ஒரு மனிதன் உயிர்த்தெழுதலுக்குரியவனாய் மாறுவதற்கு எபிரேயர் 11:35 வசனத்தை வாசித்தார். எபிரேயர் 11:35 வாசித்தால் வாசிங்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். தெய்வீகமான சுக வாழ்க்கை இந்த சரீரத்துல வாழும் போது மேன்மையான முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவளாய் மாறுவதற்கு இந்த சரீரத்திலே வாதிக்கப்படுகிற அனுபவம் தேவை. சில நேரங்கள்ல வியாதிகள்ல உடனே குணமாக்கப்படுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு அதை செய்கிறார். பாருங்க, இப்ப பிரசங்கித்துட்டு இருக்கும்போது, இன்றைக்கு ஆராதனைக்கு வரும்போது தொண்டை எவ்வளவு பிடிச்சிருந்து அப்படியே பார்த்தாங்க தெய்வ பிள்ளைகள். சிலர் ஜெபம் பண்ணாங்க, அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பேசிட்டு இருக்கிறோம், தொண்டை பிடிப்பு தெரியுதா? கணக்கிறோம். அல்லேலூயா. இம்மீடியட்டா அல்லேலூயா. பேச பேச தொண்டை அடைக்கணும். ஆனா கர்த்தர் சுகம் தருகிறார். ஆனா இவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிற நான் என் மரண நாள் வரும்போது வாதிக்கப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக
உங்கள் எல்லாருடைய ஜெபத்தின் மூலமாக தெய்வ கிருபை என்னை ஆட்கொண்டு சுகமுள்ளவனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும்போது நான் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதற்கு ஏற்ற விதத்திலே நான் மருத்துவமனைகளுக்கு போகாமல், மருத்துவர்களை நாடாமல், மருந்து சாப்பிடாமல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரீரத்திலே வாதிக்கப்படுகிற அனுபவத்திலே வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாதிக்கப்படுகிறவர்கள், அந்த வியாதியின் வேதனையை சகிக்கிறவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் மாறுவார்கள். பரிகாரிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர்களையும் மருந்தையும் நாடி போகாத ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் மாறுவார்கள். ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக, சத்தியத்தின் மேன்மை நிமித்தமாக, நித்திய ராஜ்யத்துக்காக, மறுரூபத்தின் வாழ்க்கைக்காக, இயேசுவோடு நித்தியத்திலே வாழ்கிற அந்த அனுபவத்துக்காக தெய்வ அன்பினால் நிரம்பி, கிருபையினால் நிரம்பி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் நிறைவோடு கூட வாதிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய விரும்புகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு ஊழியனுடைய வாழ்க்கையிலும் மருந்து மாத்திரை மருத்துவர் இல்லாத அனுபவத்திலே தன் சரீரத்திலே உபாதை அடையும் போது அவர்கள் மறுரூபத்துக்குரியவளாக உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் மாற்றப்படுகிறார்கள். எல்லா சரீரங்களும் உயிர்த்தெழுமா என்று தெரியாது. 5வது குறிப்பின்படியாக மருத்துவம் இல்லாத, மருத்துவர்களை உதவி இல்லாத, மருந்து மாத்தை சாப்பிடாத அனுபவத்தில் இருக்க அந்த சரீரங்கள், அப்படிப்பட்ட ஆத்துமா மறுரூபத்துக்குரிய ஆத்துமாவாய், உயிர்த்தெழுதலுக்குரிய ஆத்துமாவாய் மாற்றப்படும். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்க என் அருமை சகோதரனே, சகோதரி, என் அருமை தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலுக்குரிய இந்த ஜீவியம் இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய இடம் இருக்க என்று பார். இது இந்த பூமியிலே செய்ய வேண்டிய ஜீவியம். இந்த பூமியிலே இப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள். அப்ப உயிர்த்தெழுதலுக்கு 5வது குவாலிஃபிகேஷன், வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள். வியாதி வந்த உடனே துண்டை காணும், துணியை காணும், பரிகாரிகளை தேடி போகாம கர்த்தர், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, குணமானேன், நான் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், அல்லேலூயா. அப்படி சரீரத்தில் அந்த வியாதிக்கு பரிகாரமாய் கர்த்தரை மட்டும் கொண்டு வாழ்கிற அனுபவம் உடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இயேசுப்பாவை மட்டும் தன்னுடைய வியாதிக்கு பரிகாரமாய், மருத்துவராய், மருந்தாய் கொண்டு வாழ்கிற கூட்டம் பரலோகத்துக்குரியவளாய், நித்தியத்துக்குரியவளாய், உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் இருப்பார். 6வது உயிர்த்தெழுதலுக்குரியவள் யார் அப்படின்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 20:35-36 வாசித்தார். லூக்கா சுவிசேஷம் 20:35-36 வாசிங்க. மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். மொத்தமா சொன்னா இது ஒரு ஜெய ஜீவியம். என்ன ஜீவியம்? பூமியில வாழும் போதே ஜெய ஜீவியம். பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. ஆகையினால்தான் இந்த நாட்கள்ல ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் இதை சொல்லுவார்கள். பரலோகத்தில் மேன்மையான இடம் சீயோன் எருசலேமை அடைவதற்கு, கர்த்தருடைய வருகையில மேன்மையானவர்களாய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த பூமியில வாழும் போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் விரும்புகிறவர்கள், அடைய பாத்திரவான்கள் எண்ணக்கூடியவர்கள் பெண் கொள்ளுவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. பைபிள்ல சொல்லி இருக்கு. பரிசுத்த பவுல் சொல்லாரு, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாகம் பண்ணக்கூடாது என்று சொன்னால் மனசாட்சியிலே சூடுண்டவர்கள் சொல்றாரு. ஆனா 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல விவாகமற்ற வாழ்க்கையின் மேன்மையை குறித்து அவர் எழுதுகிறார். விவாகம் பண்ணாமல் இருந்தால் ஒரு சகோதரன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களாக கவலைப்படுகிறான் என்றும், ஒரு சகோதரி விவாகம் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னால் சரீரத்திலும் பாடுகளற்றதான நிலவரத்தில் வாழ்வார்கள் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வேத பகுதிக்கு ஆதாரமான வாழ்க்கையும் இந்த வாழ்ந்தவர்களுடைய மேன்மையும் அநேக சரித்திரங்கள் இருக்கிறது. ஆகையால் விவாகம் பண்ணக்கூடாது என்பதல்ல, உயிர்த்தெழுதலுக்குரியவர்கள் மாம்ச சம்பந்தமான அப்படிப்பட்ட பாவத்தின் அல்லது பாவமற்றது என்று சொல்லக்கூடிய நிலவரத்தில் இருக்க குடும்ப வாழ்க்கையின் அனுபவங்களில் கூட ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரும்போது ஜெயம் கொண்டவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விதத்திலே ஒரு ஜெயிக்கிற உலகம், மாம்சம், பிசாசு, மரணம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமைகளை ஜெயித்த ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரவான்களை எண்ணப்படுகிறவர்கள் பெண் கொள்ளுவதும் இல்லை,
கொடுப்பதும் இல்லை. தெய்வ தூதர்களைப் போல வாழ்வார்கள் என்று சொன்னது போல உயிர்த்தெழுதலின் வாழ்க்கைக்குரியவர்கள். ஆறாவது, இப்படிப்பட்ட அனுபவத்தில் உள்ள ஒரு ஜீவியம் தேவை. இதற்கு மேல் இதை குறித்து விளக்கமாய் சொல்வதற்கு விரும்பவில்லை. ஆகையால் புரிந்து கொள்ள தேவனுடைய பிள்ளைகள், உயிர்த்தெழுதலுக்குரியவர்களாக உங்கள் வாழ்க்கையில உடனே இந்த அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றல்ல. காலங்கள் வரும்போது தேவன் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்தாலும் அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஆண்டோடைய பெரிதான கிருபையினால ஏற்ற காலங்கள் வரும்போது, உங்களை நாள் நெருங்கி வரும்போது, இப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்துக்கு ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக ஜெய ஜீவியத்தின் அனுபவத்துக்குள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வந்து சேர வேண்டும். ஏனோக்கு ஒரு குடும்பத்தன், அவன் தன் மனைவியோடும் பிள்ளைகளோடு வாழ்ந்தால் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆனால் அவனுக்குள்ளே இந்த ஜெய ஜீவியத்தின் அனுபவம் இருந்தது. தேவனோடு சஞ்சரித்து தேவன் அவனை எடுத்துக் கொள்ளுகிற விதத்திலே வாழ்ந்தார். ஆகையால் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற விதத்திலே ஒரு வாழ்க்கை வாழ விரும்புங்கள். எப்போதும் தேவனோடு சஞ்சரிக்கிற, ஏசப்பாவோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை விரும்புங்கள். அந்த வாழ்க்கையிலே நீங்கள் தங்கி இருக்க விரும்புங்கள். 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள், 2 நாள், 5 வருஷம், 10 வருஷம் என்கிற அனுபவம் அல்ல. வேதத்துல வாசிக்கும் போது ரொம்ப அருமையான விஷயம் என்ன தெரியுமா அருமையானவர்களே? அந்த ஏனோக்கின் காலம் எல்லாம் ஏறக்குறை எல்லாரும் 300-400 வருஷம் அல்ல, அதிகபட்சமான வருஷங்கள் வாழ்ந்தது. ஆனால் ஏனோக்கு மட்டும்தான் 365 வருஷம், 65 வருஷம் கழிந்து 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. 7, ஒரு தேவனுடைய பிள்ளை உயிர்த்தெழுதலுக்குரியவளாய் மாறுவதற்கு அவங்களுக்கு தேவையான 7வது குவாலிபிகேஷன் வேதத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15 35 வாசித்தால், 1 கொரிந்தியர் 15:35 வாசித்தால், விதை ஜீவ விதையா இருக்கணும். வாசிங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் முளைக்கக்கூடிய விதையா இருக்கணும். அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆஸ்பத்திரியிலே மரிக்கிறவர்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த விதை உயிருள்ள விதையா இருக்கும். எல்லா விதையும் போட்டா, எல்லா கோதுமையும் போட்டா முளைக்காது. முளைச்சால் அந்த கோதுமை பலன் உள்ளதாய் மாறாது. அல்லேலூயா. விதைக்கீனி தானியத்தை பிரிக்கிறாங்க. விதைக்கீனி சொல்லி ஒரு கூட்டம் தானியம் பிரிக்கப்படுது. விதை நெல், விதை கோதம்பு, விதைப்புக்குரிய வித்துகள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அர்த்தம் என்ன? விதை நல்ல உயிர் கூடுதலா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் பெருக வேண்டும். அல்லேலூயா. தெய்வீகம் பெருக வேண்டும், தெய்வீக செயல்கள் பெருக வேண்டும். இப்போ உங்களுக்கு நம்ம எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து ஜோடிச்சு போனா நல்லா இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 14 13வது வசனத்தை வாசித்தால், லூக்கா சுவிசேஷம் 14, 13, 14 வாசித்தா வாசிங்க. நீ விருந்து பண்ணும்போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஜீவ விதையா நம்ம இருக்க வேண்டுமானால் நமக்குள்ள என்ன ஜீவன்கள்லாம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ஒன்ன மட்டும் சொல்லிட்டு போறோம். வாசிங்க. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும், விருந்து பண்ணும்போது ஏழைகளையும், ஊனரையும், சப்பானிகளையும், குருடரையும் அழைப்பாயாக. எங்கேயாவது ஒரு ஊழியக்காரனாது, ஒரு விசுவாசியாவது கல்யாணம் நடத்தும் போது இப்படி நடத்துறத நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க அறிவு அந்த காலத்துல இருந்து எந்த ஊழியக்காரன் குடும்பத்திலேயாவது கல்யாணம் நடக்கும் போது, எந்த விசுவாசி குடும்பத்திலேயாவது கல்யாணம் நடக்கும் போது, நான் 12வது வசனத்தையும் வாசி, 12வது வசனத்தையும் வாசி. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். வாசிங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது, பகல் விருந்தாவது, உன் பிள்ளைக்கு கல்யாண விருந்தாது, பிறந்த நாள் விருந்தாது, உன் பிள்ளைக்கு உன் பையனுக்கு உன் கல்யாண விருந்து, ஏதோ திருமண நாள் விருந்து, சடங்கு விருந்து, என்ன விருந்து வச்சாலும் நீ பகல் விருந்தோ ரா விருந்தோ பண்ணும் போது, மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடானாலும் சரி, பெண்ணு வீட்டு சாப்பாடானாலும் சரி, அப்படித்தானே? பகல் விருந்து பெண் வீட்டு சாப்பாடு, ரா விருந்து மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடு, வரவேற்பு சாப்பாடு, எது நீ பண்ணினாலும், சிநேகிதர்களே ஆகிலும், உன் சகோதரி ஆகிலும், 10 ஜனங்களே ஆகிலும், நம்ம முதல் கார்டு யாருக்கு கொடுப்போம் நினைக்கிறீங்க? யாரு கொஞ்சம் நல்லா காசு தருவாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். முதல் கார்டு மாமா உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கிற, மாமா சித்தப்பா உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறோம். யாரு சக்கரம் தருவாங்களோ அவங்கள்ட்ட தான் முதல் கார்டை கொண்டு காட்டும். அல்லேலூயா.
ஆனா கார்டு அடிச்சா முதல் கார்டு யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? பஸ் ஸ்டாண்ட்ல கோயில் பக்கத்துல இருக்க பிச்சைக்காரர்கள்ட்ட கொண்டு முதல் கார்டு உங்களுக்கு தான் வைக்கிறேன், நீங்க தான் எங்க கல்யாண வீட்டுக்கு முதல் ஆளா வரணும். சரியா தப்பா? சரியா தப்பா? இப்படி ஒரு கல்யாணம் நடத்த இங்க யாருக்காவது விருப்பம் இருக்கா? இந்த வருஷத்துல இல்லைன்னு சொல்லாம நம்ம சபையில 3-4 கல்யாணம் நடக்க போகுது. 3 கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த 3 கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு கார்டு இந்த மாசம் இல்லைன்னா இந்த மாச கடைசியில் அடிச்சிருவாங்க. கார்டு அடிச்சு முதல் கார்டு ஒருவேளை என்கிட்ட வரும். இதுக்கு முந்தைய கொடுத்தாலும் ஆச்சரியப்படையில மாமாவுக்கு யாருக்கும் கொடுத்து ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்களான்னு தெரியாது. ஒரு கார்டு ஒருவேளை என்கிட்ட வரலாம். வேற கார்டெல்லாம் 500 கார்டு, 700 கார்டு, 1000 கார்டு, 2000 கார்டு, ஊருக்கெல்லாம் நோட்டீஸ் அடிச்ச மாதிரி கார்டு அடிக்கிறாங்க. யாராவது கார்டு அடிச்சு எந்த ஊழியக்காரன் குடும்பத்திலேயாவது கல்யாணம் நடக்கும்போது இந்த வசனத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? இந்த வசனத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? இதுவும் பைபிள்ல எழுதப்பட்ட இதன் ஆண்டவர் சொன்ன வசனம் தானே. இப்ப வார்த்தை அவங்களுக்கு புரியும். ஜீவ விதையா விதைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் மாறுவோம். ஜீவ விதையாய் விதைக்கப்பட்டால் வசனத்தை, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவள் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் பாக்கியவாளியாய். அன்னைக்கு ஆட்சியில இருக்கும் போது வீட்டுல ஒரு நல்ல காரியம்னு சொன்னா விருந்து வச்சா 7 விதவை, 7 ஏழைகள், 11 ஏழைகள், 9 ஏழைகள், 5 ஏழைகள் ஒத்த நம்பர்ல ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து, எண்ணெய் கொடுத்து, துணி கொடுத்து, பணம் கொடுத்து அனுப்புனாங்க. இன்னைக்கு அவ்வளவு சொந்தக்காரங்களுக்கு மேன்மையானவங்களுக்கு கொடுத்து வந்துருங்க, உங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்க தான் வரணும், ஏன்னா 1/2 பவுனு 1/4 பவுனு 3/4 பவுனுக்கு ஏதாவது போடுறதுக்கு ஆளா இருக்கும், இல்லைன்னா 5000 ரூபாய் 10000 ரூபாய் எழுதக்கூடிய ஆட்களா இருக்கும். திரியில உயிர்த்தெழுதலுக்கு போவீங்களா, எங்க உறங்க போறீங்களான்னு எனக்கு தெரியாது. வாசிங்க இப்போ வாசிங்க. கொடுத்த காசை கலெக்ஷன் பண்றதுக்கு சடங்கு வச்சுக்கிட்டு திரிவாங்க. கொடுத்த காசை பிரிக்கிறதுக்கு சடங்கு வச்சுக்கிட்டு திரிவாங்க. இங்க ஆண்டவர் சொல்லாரு, நல்லா இருக்கு பாருங்க, அழகா சொல்லிருக்கு. கொடுத்த காசை பிரிக்கிறதுக்கெல்லாம் இங்க வருது பாருங்க. வாசியா. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து சின்னங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். 5000 ரூபாய் கொடுக்கணும். எவ்வளவு அழகான தெய்வம் பாருங்க, எவ்வளவு அழகா உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. அன்புள்ள தெய்வம். எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காகவும் எனக்காகவும் பைபிள் எழுதினார் பாத்தீங்களா? எழுதிருக்கா பதிலுக்கு பதில். அவங்க 1/2 பவுனு போட்டாங்க. அதனால 1/2 பவுனு போடாட்டாலும் 3 கிராமுக்கு கொஞ்சம் பித்தாளையை சேர்த்து அது ஒண்ணு போடணும். புரியுதா உங்களுக்கு? ஆனா என்ன சொல்றாரு இப்ப ஆண்டவர்? 13 சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 12 சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வாசிய. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும், நீ விருந்து பண்ணும்போது யார கூப்பிடணும்? ஏழைகளையும் ஊனரையும். ஏழைகளை கூப்பிடு. ஊனர்கள் எல்லாம் ஆட்டை வச்சு கொண்டு வா. சப்பானிகளையும் குடிச்சு குடும்பத்தார் வர்றதுக்கு கூப்பிடாத. நீ ஊனர்கள் எல்லாம் ஆட்டோ வச்சு ஆட்களை செட் பண்ணி ஆட்கள் ஊனர்கள் எல்லாம் கூட்டிட்டு வா. வாசிங்க. ஊனர்கள் சாப்பிடுறதுக்கு வசதியான சீட்டு ஒழுங்கு பண்ணு. வாசிங்க. சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. குருடர்கள் எல்லாம் கொண்டு வந்து வாசிங்க அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். அப்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதலிலே, முதலாம் உயிர்த்தெழுதலை இப்ப இருக்கும் பாருங்க. முதலாம் உயிர்த்தெழுதல் இப்ப ஜோடிக்கப்படாம சொல்லல, அதுக்கு தான் சொன்னேன். ஜோடிக்கப்படுது. முதலாம் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவன் பாக்கியவான். அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும். அல்லேலூயா. நீ நல்ல விதையா விதைக்கணும். வாழ்ற காலத்துல நல்லா இருக்கிறதெல்லாம் ஏழைங்க இல்லாதவங்களுக்கு நீ நல்லா செய்துட்டு செத்தினா உன் விதை உயிர்த்தெழுதல்ல உயிர்ப்பிக்கப்படும். இருக்கிற நாள் ஊழியக்காரன் உங்க பேர்ல இருந்துட்டு உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா சேர்த்து வச்சுட்டு நீ செத்தினாக்கும் நீ சாவியா சாவா, சொக்க அந்த சொத்த விதையா சாவா. உயிர்த்தெழுதல் எக்கால சத்தமும் கேட்காது. உனக்கு கேட்கறது நரக சத்தம் தான் கேட்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இன்னைக்கு இப்படி ஒரு ஊழியக்காரர்களை பார்க்க முடியுமா? ஒரு விசுவாசிகளை பார்க்க முடியுமா? நான் போற சபைகள் எல்லாம் சொல்லுவேன், எனக்கு அந்த சபைகளை காணிக்கே குறைச்சி தந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கும்.
ஆனா அன்னைக்கு சாப்பாடு போட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நான் செத்து விழுந்த அன்னைக்கு சொல்லுவாங்க, யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. வித்தியாசமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏழைங்க, இல்லாதவங்க, எங்க போனாலும் இப்ப முன்னால 5 ரூபா 2 ரூபா, இப்ப அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு டீ, ஒரு வடை கண்டிப்பா கொடுக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னு சொல்லாம 15 ரூபா 17 ரூபா, ஒரு 20 ரூபாயாவது ஒரு டீ கொடுக்கணும். இன்னைக்கும் 1 ரூபா போடுறவங்க, 2 ரூபா போடுறவங்க, இவங்க நினைப்பு என்னன்னா 10 பேர்ட்ட கையெடுத்து இல்ல, நீ கொடுக்கறது அவன் ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டுட்டு போட்டு. அல்லேலூயா. இல்லாதவன், ஏழை. அல்லேலூயா. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல்ல பங்கடைவதற்கு. அல்லேலூயா. இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லாத, இருக்கிறத கொடு. அல்லேலூயா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியில போட்டா. அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, முழங்கால்களை முடக்குமா. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். நமக்கு மாதிரியாய் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நமக்கு மாதிரியாய் உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாமும் உயிர்த்தெழ வேண்டும். நாமும் உயிர்த்தெழ வேண்டும். அவருடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் என்று எழுது. ஷக்கத்துனாயின மனாயிட பக்கத்துராயிட பலம்.